வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது சித்திரத் திருப்பாவை. ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை பாடல் 1. இதில் பாவை நோன்பு நோட்பவர்களை பாடி நீராட அழைக்கின்றார் நமது ஆண்டாள் நாச்சியார். பாடலை பார்ப்போமா? மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள் என்ன தெரியுமா? மார்கழி என்கிற மாதத்தில் சந்திரனால் பூரணமான நல்ல தினத்தில் தீர்த்தமாடுவதற்கு வருகின்றவர்கள் வாருங்கள். லட்சணமான ஆபரணங்களை உடைய செல்வத்தினால் பரிபூரணமாய் விளங்கும் ஆயர்பாடியில் செல்வத்தை உடைய சிறு பெண்களே, கூர்மையான வேலாயுதத்தை கொண்டு பகையை அழிக்கும் நந்தகோபாலனுடைய குமாரன் ஆனவனும் சௌந்தரியத்தினால் பூரணமான கண்களை உடைய யசோதை பிராட்டிக்கு இளம் சிங்கம் போன்றவனும் மேகத்தை போன்ற திருமேனியை உடையவனும் புண்டரீகாசனும் சூரியனையும் சந்திரனையும் போல் திருமுகத்தை உடையவனுமான நாராயணன் விரதம் மேற்கொண்டவர்களான நமக்கே இந்த உலகத்தார் புகழும்படியான விசேஷமான பரிசு தந்து தகுந்த ஒப்பற்ற நமது நோன்பை முடித்து வைப்பான் என்று பாடுகின்றார் சூடிக் கொடுத்த சுடற்கொடி. முன்னொரு காலத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ஆயர்பாடியிலே கண்ணனாக அவதரித்த காலத்தில் இடைப்பெண்களும் கண்ணனுக்கும் கண்ணோட்டம் உண்டாகாதபடி இடையர்கள் பெண்களை நிலவறைகளிலே காவலிட்டு வைத்தார்களாம். பெண்கள் தனது மனோரதத்தினாலும் இதை அடியொத்தின கண்ணன் சங்கல்பத்தினாலும் மழையின்றி எல்லோரும் துன்பப்பட இடையர்கள் பெண்களை நோன்பு நோற்கச் சொல்லி கண்ணனை கூட இருந்து நோன்பை நிறைவேற்றி வைக்கும்படி வேண்டிக் கொண்டு பெண்களை அவன் கையிலே பிடித்து கொடுக்க இடையர் பெண்களும் மார்கழி நீராட்டம் என்னும் அந்த நோன்பினை நோற்று கண்ணனோடு இருந்து அந்த நோன்பை மனோரத பூர்த்தி செய்தார்களாம். இந்த கதையை கேட்ட ஆண்டாள் நாச்சியார் அவர்களைப் போலவே கண்ணனின் அனுகிரகம் பெற்றுக்கொள்ள பாவையர்களை நோன்பு நோக்கச் சொன்னார்களாம். அதற்காக பாடல் பாடியதே இந்த திருப்பாவை. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.